கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் பெண்கள் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அவர்களிடத்தில் இருந்த நல்ல கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையில் உபயோகப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இடைப்பட கிருபை தாரும். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆனி டெய்லர். இவங்க பிறந்த வருடம் 1855 அக்டோபர் 7 இவங்க சொந்த ஊர் பார்த்திங்கன்னா செஷயர், நாடு இங்கிலாந்து. தரிசன பூமி, இவங்க கர்த்தர் இவங்களுக்காக அந்த தெரிந்தெடுத்த இடம், காட்ஸ் கால்னு ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடம் திபெத்து. இவங்க பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஊழியர்கள் ஒரு இடத்துக்கு செல்கிறாங்கன்னா அவங்க நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஏன்னா புது இடம், மனுஷர் பழக்கல்லாமல் இருப்பாங்க, அங்கே இருக்கிற மொழி தெரியாது, உணவு பழக்க வழக்கங்கள் வேறுபடும். அதுக்கப்புறமா அந்த சுற்றுச்சூழலுக்கு நம்ம அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கே நம்மளுக்கு சில மாதங்கள் ஆகும். அதே மாதிரி தான் இவங்களும் ஒரு புது இடத்துல கிறிஸ்துவை அறிவிக்க பல கஷ்டங்களை மேற்கொண்டார்கள். ஆனால் அத்தனை கஷ்டங்களையும் அவங்க மகிழ்ச்சியாக சகித்து கொண்டார்கள். அப்படி சகித்து கொண்டவர்களில் முக்கியமான ஒருவர் தான் ஆனி ராயல் டெய்லர். இவங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்வதற்காக எங்கேருந்து வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கிலிருந்து திபெத்துக்கு சென்ற முதல் பெண்மணி இவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் பெண்களுக்கு எல்லா உரிமைகளும் தரப்படலாம், மறுக்கப்பட்டிருந்தது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த திபெத்தின் வாசல்கள் மிஷனரிகளுக்கு மூடப்பட்டிருந்தது. அப்போ குறிப்பாக இவங்க வேறு பெண்கள் வேறு, அப்போ மறுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவங்க ரொம்ப இளம் வயதில் ஒரு தைரியமான பெண்மணியாக இருந்தார்கள். திபெத்திய மக்களை அவர்கள் சென்றடைந்து அவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதை தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டிருந்தார். நம்மள கூட பாருங்களேன், எப்பவுமே இந்த மிஷனரிகள் ஊழியங்கள் அப்படிலாம் செய்கிறப்போ முதல்ல என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கான தரிசனம் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்புறம் கடவுள் உங்களை எதுக்காக அழைத்தார், ஊழியம் செய்கிறதுக்கா, இல்லை பிரசங்கம் பண்ணுவதற்கா, இல்லை கிராமமாக போய் சுவிசேஷம் சொல்வதற்காக இவாஞ்சலிஸ்ட் ஒர்க்கு, இல்லை ப்ரேயரா, இல்லை நல்லா பாட்டு பாடுவீங்களா, இல்லை நல்லா மெசேஜ் கொடுப்பீங்களா, அந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு சிலருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு கர்த்தர் கரெக்டாக அந்த தரிசனத்தை தெளிவாக சொல்லியிருப்பார். அவங்களுக்கான தரிசனத்தை ஒரு நல்ல ஒரு வசனத்தின் மூலமாகவோ இல்லை வேதத்தின் மூலமாகவோ அவங்களுக்கு கண்டிப்பாக அதை சொல்லியிருப்பார். ஸோ இவங்களுக்கு எப்படி அந்த ஒரு தரிசனம் வந்ததுனாக்கா, இவங்க மிஷனரி சேவைக்காக ஒரு முன் வரும்படி ஒரு ஆல்டர் கால் தராங்க. அதை யார் தரதுன்னா ஒரு மிஷனரி தராரு. அது தருவதற்கு முன்பாக அவர் ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த பிரசங்கத்தை கேட்ட டெய்லர் ஆனி டெய்லர் அதனால் தொடப்பட்டு மிக சிறிய வயதிலேயே அதை ஒரு அரைக்குவலாக எடுத்துக்கொண்டார். அதுக்கப்புறமா அப்போ அந்த சமயத்துலேருந்து அவருக்கு உள்ளத்தில் தான் ஒரு மிஷனரியாக வர வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவரிடத்துல இருந்தது. இப்போ கூட பாருங்களேன், நிறைய பேர் நம்ம வீட்டில் நம்மளுடைய பிள்ளைகள் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், அதுக்கப்புறமா ப்ரொஃபஸர் ஆகணும், அதுக்கப்புறம் வேறு சயின்டிஸ்ட், அந்த மாதிரி நிறைய துறைகளில் அவங்கள நம்ம ஈடுபடுத்துகிறோம். அதே மாதிரி தான் பசங்களும் வளர்க்கப்படுகிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில ஃபேமிலியில் மட்டும்தான் அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியத்திற்காக
பார்த்து அவர்கள் அந்த பணியை செய்கின்றார்கள். நம்ம இனி வரும் காலங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காகவே நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தரை கண்டிப்பாக நம்ம கர்த்தருடைய ஊழியத்திற்கு தயார்படுத்தணும். ஏன்னா சிறு வயதில் எப்படி இருக்கும்னா அவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட போய் நீ இப்படி தான் இருக்கணும், இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்றப்ப அந்த வயசில் புரியாது. ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கணும், மற்றவங்க எல்லாம் உலக பிரகாரமாக சந்தோஷமாக இருக்காங்களே, நான் சினிமா பார்த்தா என்ன தவறா, நான் சினிமா பாட்டு கேட்டால் என்ன தவறா, நான் ஒன்றும் அதுக்கு அடிக்ட் ஆகிடலையே அப்படின்னு கேள்விகள் கேட்கின்ற சமுதாய இப்போ அப்படி தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் இதை ஒரு அறைக்கூவலாக எடுத்துக்கொண்டார். என்ன செஞ்சார்னாக்கா, கர்த்தரை தன்னை வழி நடத்த காத்திருந்தார். இந்த காத்திருக்கிற அந்த காலம்தான் ரொம்ப முக்கியம். அப்போ பார்த்திங்கன்னா சாத்தான் என்ன பண்ணுவான்னா, அந்த காத்திருக்கிற காலத்தில் தான் நம்மளை எப்படியாவது வஞ்சிக்கணும்னு காத்துட்ருப்பான். அது ஒரு மனிதர்கள் மூலமாகவோ இல்லை இப்போ பார்த்திங்கன்னா மொபைல் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ராப்பு. அந்த மாதிரி ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக நம்மளை கீழே விழ செய்வதற்கு சாத்தான் அந்த காத்திருக்கின்ற நேரத்தில் நம்மளை நயவஞ்சகமாக பயன்படுத்த ஆரம்பிப்பான். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா தவறி விழுந்துடுவோம். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கர்த்தரிடத்தில் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். ஏன்னா சில நேரங்களில் நாம் செய்கின்ற காரியங்கள் அது தவறா இல்லை சரியா தெரியாமல் இருக்கும். அப்போ நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், அதுக்கப்புறமா வேதத்தில் வசனத்தின் மூலம் நாம் அதை அடையாளம் கண்டு கொண்டு அதன்படி நடக்க நாம் வாஞ்சியாக இருக்கணும். நான் வேலை செய்கின்ற இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் வேலை செய்த அந்த காலத்தில் நாங்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேலதிகாரி இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் நடப்போம். அவங்கள எதிர்த்தும் பேச மாட்டோம், கேள்வியும் கேட்க மாட்டோம். இப்போது ஏதாவது ஒரு கிளாஸோ இல்லை ப்ராக்டிக்கல்ஸோ இல்லை வேறு ஏதாவது நடக்குதுன்னா அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தர்றாங்களோ அதுபடி தான் நாங்கள் செய்வோம். எங்களுக்கு இது விருப்பம், இது பிடிக்கல அப்படின்லாம் இது வரைக்கும் நாங்கள் பதிவு பண்ணதே கிடையாது. வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அப்படி தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். ஆனால் இன்றைய சமுதாயம் அப்படி இல்லை. நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஏன் நாங்கள் செய்யக்கூடாதா, ஏன் எங்களுக்கும் உரிமை இருக்கிறது, எங்களுக்கும் தகுதி இருக்குது அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டே போகிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, அந்த இடத்துல உன்னோட அனுபவம் என்னன்னு தான் கேட்போம். ஏன்னா ஒரு சிலருக்கு குறைந்த அனுபவம் இருக்கும், ஒரு சிலருக்கு பல வருடங்கள் அனுபவம் இருக்கும். அப்போ நம்ம யாருக்கு முன்னுரிமை தர்றோம்? நிறைய வருடங்கள் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அவங்க அனுபவத்தின் மூலமாக நிறைய கற்றுக்கொண்டிருப்பார்கள். அதுக்காக தான் நம்ம முன்னுரிமை தர்றோம். ஆனால் இப்போ வர ஜென்ரேஷனுக்கு அது புரியவே புரியாது. ஏன் நாங்கள் என்ன குறைச்சலா, நாங்கள் என்ன, எங்களுக்கு என்ன அந்த செய்யக்கூடிய அளவு எங்களுக்கு தகுதி இல்லையா, ஏன் எங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறது, அது ஒரு போராட்டம் மாதிரி பண்ணுறாங்க. அது நல்லதே கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நல்லா கற்று இந்த ஊழிய பாதையில் கூட பாருங்களேன், எடுத்த உடனே எல்லாரும் போய் எல்லா காரியத்தையும் செய்ய மாட்டாங்க, காத்திருப்பாங்க. கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த வேலை வரும் வரை காத்திருப்பாங்க. நம்ம அதை மெயினாக கற்றுக்கணும். ஏன்னா இன்றைய சமூகத்தின் இடையே பார்த்திங்கன்னா, அதுவும் குறிப்பாக வாலிப பிள்ளைகள், அதுக்கப்புறமா வேலைக்கு செல்கின்ற அந்த ஐடி ஃபீல்டில், டீச்சிங் ஃபீல்டில், அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நினைக்கிறத சாதிச்சிடணும். அவங்களுக்கு பொறுமையே கிடையாது. ஏன் எங்களுக்கு எல்லா உரிமைகளும் மறுக்கப்படுகிறது, கம்பேர் பண்ணுறாங்க ஒருத்தரோட இன்னொருத்தரை. அப்படி ஊழியக்காரர்கள் இருந்தால் இந்த காலத்தில் பெண்களாகிய நாம் படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்க முடியுமா? இல்லை இப்படி தைரியமாக கிறிஸ்துவ மதத்தை பற்றி பேச முடியுமா? யோசித்து பாருங்கள். அந்த காத்திருத்தல் நேரம் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும், தாழ்மையோடு இருக்க வேண்டும். இன்னொன்று, தாழ்மை கிடையாது, மரியாதை கிடையாது. அவங்க செய்கிறது தவறா இல்லை கரெக்டான்னு தெரியாமல் செய்கிறாங்களா, இல்லை தெரிஞ்சே நான் இப்படி தான்
இருப்பேன் அப்படின்னு இருக்காங்களான்னு தெரியாது. சில நேரங்களில் நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும், என்னடா இப்படி பேசுகிறாங்க, ஒரு மரியாதை இல்லை, யாருக்கிட்ட எப்படி பேசணும் அது கூட கற்றுத்தரலையா இவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. அந்த நேரத்தில் வயது முதிர்ந்தவர்கள் தான் பொறுமையாக போகிறாங்க. வயது குறைந்தவர்கள் ஒரு பொறுமை கிடையாது, தாழ்மை கிடையாது, மரியாதை கிடையாது. ஆனால் இந்த இவங்களை எடுத்துங்களேன், ஊழியக்காரர்கள் காத்திருக்கிற நேரத்தில் பொறுமையாக இருப்பாங்க, தாழ்மையாக இருப்பாங்க, மற்றவர்களிடத்தில் அன்பாக இருப்பாங்க, அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அதை நம்ம கற்றுக்கணும். அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்காக தன்னை தயார் செய்தார்கள். 1884 ஆண்டில் நர்சிங் பட்டம் பெற்றார். அதன் பிறகு அதே ஆண்டில் சைனா இன்லேண்ட் மிஷன் அதில் சேர்ந்தார். பின்பு அவர் சைனாவுக்கு பயணமாக போனார். அங்கே சுவிசேஷம் தடை செய்யப்பட்ட திபெத் நாட்டுக்குள்ள நுழைய அவருடைய இதயம் வாஞ்சித்தது. ஏன்னா அங்கே கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய செய்தி, நற்செய்தி அறிவிக்கப்படாத ஒரு இடமாக இருந்தது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சைனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. அங்கே பிரசங்கம், கிறிஸ்துவ மதத்தை பற்றி சொல்வது மிகவும் கடினம். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கெல்லாம் இரவு நேரங்களில் வீடுகளில், அதுக்கப்புறமா ரகசிய அறைகளில் தான் பைபிளை அந்த இரவு அந்த மங்கிய ஒளியில் தான் வச்சு படிப்பாங்களாமா. அங்கே தான் கூடுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, வேதம் வாசிப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா சைனாவில் சுவிசேஷம் பிரசங்கிப்பது, வேதம் வாசிப்பது, ஜெபம் பண்ணுவதெல்லாம் மறுக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது. அப்போ அந்த இடத்துக்கு திபெத்துக்கு போனோன்னு தான் இவங்களுக்கு ரொம்ப வாஞ்சியாக இருந்தது. அதுதான் அவர்களுடைய தரிசன பூமி கூட. ஸோ 1890 ஆண்டில் திபெத்திய எல்லைக்கு அருகில் இந்தியா இருக்குல்ல, அந்த இந்தியாவில் உள்ள சிக்கிம்க்கு சென்றார்கள். அதுக்கப்புறமா அங்கே அவங்க திபெத்திய மொழி, கலாச்சாரம் மற்றும் மதம் ஆகியவற்றை பற்றி படித்தார்கள், தெரிந்து கொண்டார்கள். ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னா முதலாவது நம்ம அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணோம்ல, அப்போ அந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது மிகவும் முக்கியம். ரெண்டாவதாக அவங்களோட கலாச்சாரம் தெரிஞ்சிருக்கணும், கல்ச்சுரல் பேக்ரவுண்டு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய உணவு முறை, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அங்கே தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும். அதுக்கப்புறமா மதம், அவங்க என்ன மதத்தை பின்பற்றி, என்ன தெய்வத்தை வணங்குகிறார்கள், அந்த தெய்வம் பேசுமா பேசாதா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கர்த்தரை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். நான் சமீபமாக ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தது மதத்தை பற்றி. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எல்லா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்கிறீங்க, அங்கெல்லாம் போனீங்க, அவங்களுக்கு உங்களுக்கே தெரியும், வேலூருக்கு அருகில் உள்ள திருப்பதி மலை, அதுக்கப்புறமா திருத்தணி, திருவண்ணாமலை, திருச்செந்தூர், இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய புனித ஸ்தலங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் வருஷம் போவாங்க ஒரு சிலர். அப்போ நான் கேட்டேன், அங்கே போனீங்களே, அங்கே என்ன இருந்ததுன்னா கற்களால் வடிவமைக்கப்பட்ட சிலைகள். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் நிறைய ப்ரேயர் பண்ணீங்க, நிறைய கேட்டீங்களே, அந்த கல்லுகள் வாய் திறந்து உங்களிடம் பேசினதா என்று தைரியமாக கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை அப்படின்னாங்க. ஆனால் நான் வணங்குகின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னிடம் பேசியிருக்கிறார், இப்போவும் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் தைரியமாக சொன்னேன். ஏன்னா அந்த தைரியம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சில இடங்களை நம்மளறியாமல் நம்ம அமைதியாக இருக்கின்ற சூழல் ஏற்படும். ஏன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு போராட்டமோ இல்லை பிரச்சனையோனாக்கா அங்கே நான் கண்டிப்பாக எனக்கு உடன்பட்டு நன்றாக தோன்றி இருந்தால் என் கருத்தை சொல்ல நான் தயங்கவே மாட்டேன், தைரியமாக அந்த இடத்துல நான் கருத்தை சொல்லுவேன். ஆனால் ஒரு சில நேரங்களில் அந்த சூழ்நிலைக்கேற்ப நான் அமைதியாகிடுவேன். அப்போ எல்லாரும் என்னை கேட்பாங்க, ஏன் மேடம் நீங்கள் அந்த இடத்துல பேசவே இல்லை, நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ தான் நான் யோசிப்பேன்,
யோசிப்பேன், அந்த நேரத்தில் நான் ஏன் அமைதியாக இருந்தேன்றது எனக்கு தெரியவே தெரியல. வீட்டில் போய் கூட நான் யோசிப்பேன். அப்போது கர்த்தர் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு கிரியை செய்கிறார். ஒருவேளை நான் அமைதியாக இருக்கணுன்றது அவருடைய சித்தமாக இருந்திருக்கலாம், இல்லை நான் ஏதாவது சொல்ல போய் அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதை அவர் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா கர்த்தர் நம்மளை அப்படி தான் வழி நடத்துவார், நம்மளை அப்படியே அனாதைகளாக விட்டுவிடவே மாட்டார். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா வணங்குகின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரே ஒரு உண்மையான தெய்வம். அதை நம்ம மற்றவங்கிட்ட சொல்கிறதுக்கு வெட்கப்படவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இதையெல்லாம் முதல்ல படித்து கொண்டார்கள். அதுக்கப்புறமா திபெத்துக்குள் நுழைவது மிகவும் கடினமாக ஒரு சாத்தியமில்லாத காரியமாக இருந்தது. அதை அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் டெய்லர் என்ன பண்ணார், மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் வழியாக ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டார். யோசிச்சு பாருங்கள், இப்போ மிஷினரிகளோ ஊழியக்காரர்களோ இல்லை இவாஞ்சலிஸ்டோ எப்படி இருக்கிறாங்க, நல்ல சஃபஸ்டிகேட்டடாக வாழணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரெல்லாம் ஒரு சிலர் அவங்க காரில் தான் போவாங்க, காரில் தான் வருவாங்க. அவங்க வேதத்தை மீட்டிங்க்கு முன்னாடி போகிறப்போ அந்த பைபிளை இன்னொருத்தர் சுமந்து கொண்டு வருவார்கள். அதை பார்க்கும்போது என்னோட மனசு மிகவும் வேதனைப்படும். ஏன்னா சத்தியத்தை சொல்ல போகிறது நீ, ஆனால் அந்த சத்தியம் அடங்கிய அந்த வேதாகம புத்தகத்தை தூக்குவதற்கு நீ தயங்குகிற. அப்போ என்ன சத்தியத்தை நீ மக்களுக்கு சொல்ல போகின்றாய்? அந்த இடத்துல நீ சாட்சியாக இல்லையே. ஃபஸ்ட்டு உன்னை தான் பார்க்குறாங்க. ஒரு மிஷினரி சொன்ன மாதிரி எல்லாரும் பைபிளை படிக்கிறதில்ல, கிறிஸ்தவர்களை தான் படிக்கின்றார்கள். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், அது நம்மளே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழியில் அவர் 2 முறை கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்பட்டார்கள். பல முறை அவரை கொலை செய்வதற்கான கொலை முயற்சிகளிலிருந்தும் அவர் தப்பினார். என்ற போதிலும் அவர் என்ன நினைச்சார்னா, கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் என்று அவர் மிகவும் ஆணித்தரமாக அசைக்க முடியாத நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது, விசுவாசம் இருந்தது. தனது லக்கை அடைய தயங்காமல் தொடர்ந்து முன் சென்றார். இப்போது யோசித்து பாருங்களேன், நம்மளை யாராவது கொலை செய்ய வர்றாங்க, இப்போ பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை யாராவது கொலை செய்ய வர்றாங்கன்னா அந்த இடத்துல நம்ம தைரியமாக இருந்து இரத்த சாட்சியாக மறிக்க போகிறோமா, இல்லை ஐயோ கொலை பண்ண வர்றாங்களே, நம்மளை கொள்ளையடிக்க வர்றாங்களேன்னு அந்த இடத்துல ஓடி போயிடுவோம்மா? இதெல்லாம் நம்மளை நாமளே கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க தயங்காமல் தொடர்ந்து முன் சென்றார்கள். இறுதியாக 1892 ஆண்டில் அவர் திபெத்தின் லாசா மாவட்டத்தை அடைந்தார். அவர் திபெத்திய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் ஒரு கொடுமையான விஷயம், மறுபடியும் அவர் சைனாவுக்கே திருப்பி அனுப்பப்பட்டார். இருப்பினும் ஆனாலும் அவர் என்ன செய்தார்னா, அவர் திபெத்தின் மேல் கொண்டிருந்த பாரம் அவர் ஒரு மிஷனை நிறுவ காரணமானது. அதுதாங்க நம்மளுக்கு வேணும். ஆத்ம பாரம். யார் எப்படி போனால் என்ன அப்படின்னு இல்லாமல், அந்த மக்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியல, சுவிசேஷம் தெரியல, நற்செய்தி தெரியல. அதனால் அந்த மக்கள் மீது, அந்த ஆத்மாக்களின் மீது அவருக்கு பாரம் இருந்ததுனால அவர் என்ன செஞ்சார், ஒரு மிஷனை நிறுவினார். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கடமைக்காக செய்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த பாரத்தோடு செய்கிறது வேறு, கடமைக்காக செய்கிறது வேறு. கடமைக்காகனா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு சிலபஸ் தர்றாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த சிலபஸை முடிக்கணும், அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆச்சா இல்லையா அப்படின்லாம் ஒரு சிலர் பார்க்குறதே இல்லை. கடமைக்கு போகிறோம், கிளாஸ் எடுக்கிறோம், டெஸ்ட்டு வைக்கிறோம், அசைன்மெண்ட் தரோம், செமினார் தரோம், மார்க்ஸ் கொடுத்துட்றோம், அதுங்க எக்ஸாம் எழுதுது, அவ்வளோதான், அதோடு விட்டுறோம். ஆனால் ஒரு சில ஆசிரியைகள் நான் பார்த்துருக்குறேன், டே அண்ட் நைட்டாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பின்னாடியே இருப்பாங்க. அவங்களுக்காக நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு மேலே அவ்வளோ அக்கறை செலுத்துவாங்க. படித்து முடிச்சப்பறம் அவங்களுக்கு வேலை கிடைச்சதா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு பாரத்தோடு. அதுதாங்க நம்மளுக்கு வேணும். ஊழியக்காரர்களுக்கு, ஒரு இவாஞ்சலிஸ்ட்டுக்கு தேவையான பண்பு என்னென்னா ஆத்ம பாரம் இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஒரு மிஷனை நிறுவ பண்ணினார். பின்னர் அவர் இந்திய எல்லைக்கு அருகில் உள்ள திபெத்தின் யதுங்கில் குடியேறினார்.
திபெத்திய மக்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களுடன் ஆவிக்குரிய சேவைகளையும் வழங்க முடியும் என்று நம்பிக்கையில் அவர் ஒரு சிறிய வர்த்தக வணிகத்தையும் மருத்துவ மையத்தையும் தொடங்கினார். இப்படி தான் நம்ம இருக்கணும். என்னென்னா, அந்த ஜனங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தாங்க. என்ன அவங்களுக்கு வர்த்தக துறையில் ஒரு மையத்தை ஆரம்பித்தார், மருத்துவ மையத்தை ஆரம்பித்தார். அந்த வணிகம் நிர்வாகம் பண்ணுறாங்கல்ல, அப்போது அவங்க நிறைய ஜனங்களை சந்திக்கக்கூடும். மருத்துவ மையம், நிறைய ஜனங்கள் மருந்து வாங்க வருவாங்க. அப்போ அதன் மூலமாக அவர்கள் சத்தியத்தை பிரசங்கித்தார்கள். எப்பவுமே நம்ம ஒரு இடத்துக்கு செல்லும்போது அந்த ஜனங்களுடைய தேவைகளை அறிந்து நாம் சத்தியம் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறமா கர்த்தர் அவருடைய முயற்சிகளை ஆசீர்வதித்ததனால் பல தீபெத்திய ஆத்துமாக்களை அவர் கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தினார். ஏன்னா அவங்க பாருங்க, அவங்க காத்திருந்தார்கள் பொறுமையோடு தாழ்மையோடு. கர்த்தருடைய திட்டம் அவர் வாழ்க்கையில் செயல்பட காத்திருந்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க சுயமாக எதுவுமே செய்யலை, கர்த்தருக்காக காத்திருந்து அதை நேர்த்தியாக செய்து முட்டார். திட்டத்தை அறிந்து அவர் வேலை செய்தார். அதனால் அவருக்கு அவர் செய்த அந்த காரியத்தில் ஆசீர்வாதம் இருந்தது. ஆத்துமாக்களை அவர் கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தினார். அவர் ஒரு பெண் என்றாலும் அவர் தனியாக நின்று சுவிசேஷ சேவைக்காக அவர் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டார். அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி திபெத்துக்கு நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணதும் மற்றவங்களுக்கு ஊக்கமாக அமைந்தது, ஊக்கம் அளித்தது. மிஷினரி பாதையில் இது ரொம்ப முக்கியம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு சாட்சியாக, ஒரு உந்துகோலாக, ஒரு ஊக்கம் அளிக்கும் காரியமாக கண்டிப்பாக அமையும். நான் ஒரு சில மிஷினரிகளெல்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதாவது ஃபேமிலி விஷயத்தை ஷேர் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அதை ஒரு சிலர்கிட்ட அவங்க பகிர்ந்துக்குவாங்க. அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா இவங்களை நம்பி தானே நம்ம வீட்டு காரியத்தை சொல்கிறோம், இவங்க எப்படி அதை பப்ளிக்காக ஷேர் பண்ணுறாங்க? அப்போ என்ன தோணும், இனிமேல் இவங்கக்கிட்ட இதை பற்றியெல்லாம் பேசவே கூடாது, அந்த மாதிரி அவநம்பிக்கையை நம்ம ஏற்படுத்தவே கூடாது. உங்கள் மேலே நம்பிக்கை வைத்து அவர்களுடைய குடும்ப காரியத்தை உங்களிடத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் அதை ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம், ஒரு அட்வைஸ் தரலாம். அதை ஒரு கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும், மனசில் வச்சுக்கணும். அதை போய் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுறதுனால அந்த சொல்கின்ற நபரிடத்துக்கே அந்த காரியம் திரும்ப செல்லும்போது அவர்கள் மனதளவில் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த தவறை நம்ம செய்யவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா, மற்றவர்களும் நித்திய ஜீவனை பரிசாக பெற வேண்டும் என்பதில் நம்ம வைராக்கியமாக இருக்க வேண்டும். நாம் மட்டும் நித்திய ஜீவனை பெற்றால் பத்தாது, மற்றவர்களும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைவரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதில் வைராக்கியமாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நம்ம இருக்கிறோமா, இல்லை நம்மளை பற்றியே சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, சுயநலமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? நான் ஒரு சிலரை பார்ப்பேன், எப்போ பார்த்திங்கனாலும் அவர்களுடைய குழந்தைகள், அவருடைய குடும்பம், அவங்கள சார்ந்தே பேசிகிட்டே இருப்பாங்க. மற்றவங்கள குறித்த பாரமே இருக்காது. அப்போ நான் யோசிப்பேன், எப்படா மற்றவங்கள பற்றிய ஒரு சிந்தனை கூட இல்லை. சரி, அவங்க குடும்பத்தை விட்டுடுங்க, அவங்க கூட பிறந்தவங்க, அவங்களுடைய தாய் தகப்பன், அவங்கள குறித்து கூட பாரமே இருக்காது. ரொம்ப சுயநலமாக யோசிப்பாங்க. ஆனால் அப்படி வாழறவங்க அவங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கா, மகிழ்ச்சி இருக்கா? கிடையவே கிடையாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம், சண்டை. ஏன்னா சுயநலமாக வாழறதுனால எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு திங்ஸை ஷேர் பண்ணுங்களேன், அந்த இடத்துல ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும். அது படிப்பாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும், ஷேர் பண்ணுங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சி கிடைக்கும், இரட்டிப்பான நன்மைகள் அமையும். இதை நம்ம புரிய தவறுகின்றோம். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு கொஸ்டின் உங்களை நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்காக நான் பெரிய காரியங்களை செய்ய முயற்சிக்கும்படி என்னுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தும். ஏன்னா நம்மளுக்கு நிறைய
நேரத்தில் நாம் உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டு பலவீனமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நிறைய காரியங்களை குறித்து பயப்படுறோம். நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், நம்மளுக்கிட்ட வேலை ரிட்டையர் ஆகிட்டாக்கா நம்ம என்ன செய்ய போகிறோம், நிறைய காரியங்களை குறித்து சில நேரத்தில் நம்மளுக்கு இரவில் நித்திரை கூட வராது. ஏன்னா நிறைய உலக பிரகாரமான காரியங்கள் நம்மளை அழுத்தும் பொழுது அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, அந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆவிக்குரிய அந்த பரிசுத்த ஆவியின் வரத்தோடு நாம் நாடும் பொழுது நம்மளுக்கு சுகமான நித்திரை கிடைக்கும், ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும், நம்மளுடைய மனதில் மகிழ்ச்சி இருக்கும். இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம இதெல்லாம் நம்ம கேட்டு பாருங்கள். நம்ம வைராக்கியமாக இருக்கிறோமா, ஆத்ம பாரத்தை குறித்து நித்திய ஜீவனை குறித்து வைராக்கியமாக இருக்கிறோமா, இல்லை ஒரு பெரிய காரியத்தை செய்யும்பொழுது கர்த்தரிடத்தில் ஏசப்பா என்னை பலப்படுத்தும் என்று நாம் அவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறோமா, நம்மளுடைய திட்டத்தை அறிந்து செயல்படுகிறோமா. ஏதோ கூப்பிட்டாங்க போனோம், பிரசங்கம் பண்ணோம், பாட்டு பாட கூப்பிட்டாங்க பாட்டு பாடினோம், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க கூப்பிட்டாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தோம், அதோடு நம்மளுடைய கடமை முடிந்து விடவில்லை. நமக்கான திட்டம் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொருக்கிட்டையும் ஒரு தாளந்து இருக்குது. அந்த தாளந்து என்ன என்பதை அறிந்து அதை நாம் நன்றாக கற்றுக்கொண்டு அதில் நாம் தேர்ச்சி பெற்றவர்களாக அதன் மூலமாக அதை ஒரு கருவியாக பயன்படுத்தி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நாம் தயாராக இருக்க வேண்டும். நான் வேலை செய்கின்ற இடத்துல கூட சொல்லுவேன், நான் கேட்பேன், இப்போ நீங்கள்லாம் வேலைக்கு கொஞ்ச நாள் தான் ஆகுது, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஒருத்தன் தலைவனாக இருக்க விரும்புனா அவன் என்ன செய்யணும், ஊழியக்காரனாகவும் பணிவிடை செய்யவும் தயாராக இருக்கணும். ஒருத்தன் ஒரு கூட்டத்தை நடத்தி செல்கிறவனாக இருந்தால் அந்த கூட்டத்தில் அவன் எல்லா வேலைகளையும் தெரிந்த ஒரு நபராக இருக்க வேண்டும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சங்கமோ இல்லை ஒரு போராட்டமோ ஏதோ ஒன்று செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் எதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க அந்த அறிவு இருக்கணும். அப்போ தான் உங்களால் அதை நடத்தி செல்ல முடியும். அதுக்கப்புறமா எல்லார்கிட்டையும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். தான் தோன்றித்தனமாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. மற்றவங்கிட்ட பேசுங்க, குறை நிறைகளை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா இப்படி செஞ்சால் என்ன நடக்கும், அப்படி பண்ணால் என்ன நடக்கும், அந்த சொல்யூஷனையும் கொடுங்க. அது லெட் தம் டிசைட் அப்படின்ற மாதிரி சில காரியங்கள் நாம் விட்டுவிட வேண்டும். ஏன்னா சில நேரங்களில் நாம் காத்திருத்தல் மிகவும் முக்கியம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது ஆனி டெய்லர். இவங்க எப்படி இருந்தாங்கன்னா, இவங்க பேரே ஆனி ராயல் டெய்லர். இவங்க இறந்த வருடம் 9/9/1922 வருடம். இவங்க பாருங்களேன், ஒரு புது இடம். அவங்க பிறந்தது நாடு இங்கிலாந்தாக இருந்தாலும் அவங்களோட தரிசன பூமி திபெத்து. அந்த புது இடத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மொழியை கற்றுக்கொண்டார்கள், கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டார்கள், மதத்தை அறிந்து கொண்டார்கள். கிறிஸ்துவை பற்றி அறியாத அந்த கம்யூனிஸ்ட் நாட்டில் கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும் என்று ஒரு ஆத்ம பாரத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அந்த ஆத்ம பாரம் நமக்கு இருக்கிறதா? இல்லை நான் மட்டும் ரட்சிக்கப்பட்ட, நான் மட்டும் நித்திய ஜீவனை பரிசாக பெற்றுக்கொள்க போகிறேன், பரலோக ராஜ்யத்தில் நுழைய போகிறேன் அப்படின்னு செல்ஃபிஷாக நான் இருக்கிறோமா? இல்லை எல்லாரும் சேர்ந்து இதுக்குள்ளே போனோம் அப்படின்னு ஆசைப்படுறோமா? ஏன்னா நிறைய நேரங்களில் நம்மளை இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நம்மளை மூழ்கடிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னா சுயநலமாக மாறிவிடுகின்றோம். மற்றவங்களை பற்றி சிந்திக்க தயங்குறோம், மற்றவங்களுக்கு உதவி செய்ய தயங்குறோம். ஏன்னா நாளைக்கு அது ஒரு பிரச்சனையாக முடிஞ்சுன்னா யார் ஃபேஸ் பண்ணுறது, இதுக்கு யார் குரல் கொடுப்பார்கள்? நீங்கள் தைரியமாக நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பார். எப்பவுமே நான் இந்த வசனத்தை எப்பவுமே நான் பேசுகிறவங்கிட்டலாம் சொல்வேன், யுத்தம் கர்த்தருடையது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீ அமைதலாக இரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அமைதலாக இருக்க மாட்டோம், எல்லாம் புலம்புவோம். பார்க்குறவங்க போகிறவங்க வர்றவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம்.
ஒரு கான்ஃபிடென்ஷியலாக எதையுமே வைக்க தெரியாது. ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு பதட்டமான நிலைமை, பதட்டமான சூழல். சில நேரங்களில் நம்மளை மனிதர்கள் ஒதுக்கும்பொழுது பதட்டப்படாதீங்க, அமைதியாக இருங்க, நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்கள். காத்திருத்தல் மிகவும் முக்கியம். பொறுமையோடு, தாழ்மையோடு, நிதானத்தோடு நாம் காரியத்தை செய்ய திட்டமிட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ ஜெபத்தோடு நம்ம முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனி டெய்லர் ஏசப்பா சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருந்தது ஆண்டவரே. அந்த வாஞ்சை ஏசப்பா திபெத்தில், அந்த கம்யூனிஸ்ட் நாட்டில் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு பாரம் இருந்தது கர்த்தாவே. அதற்காக அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டார்கள் கர்த்தாவே. அதே போல் நாங்களும் உமக்காக ரத்தம் சிந்தவோ, உமக்காக சுவிசேஷம் சொல்லவோ, உமக்காக ஊழியம் செய்யவோ முதலை நாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் கர்த்தாவே. மற்றவர்கள் குறித்து ஆத்தும பாரம், அந்த வாஞ்சை, வைராக்கியம் இருக்க வேண்டும் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தலும் கர்த்தாவே. எத்தனையோ தேவைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில் ஏசப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை நீர் கண்ணோக்கி பார்த்தரலும் கர்த்தாவே. எங்களுக்கு ஏற்ற காலத்தில் நீர் அனைத்து காரியத்தையும் நேர்த்தியாக செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னால் அது கண்டிப்பாக நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏசப்பா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக நீர் ஆசீர்வதித்தலும், அவர்கள் தேவைகளை சந்தித்தரலும், அவர்களுக்கு இருக்கும் நோய்களிலிருந்து, கட்டுகளிலிருந்து, மற்ற நுகங்களிலிருந்து விடுதலையை தாரும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.